ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராக்கசா படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு பின்னாடி ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அந்த செட்டப்பில் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் எப்போல்லாம் கேட்குறானோ அப்போ இந்த கிராமத்துலேருந்து ஒரு உயிரை வந்து நம்ம வந்து பலி கொடுக்கணும், அப்படின்னா அந்த ஊரை வந்து நாசம் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இந்த கிராமத்து மக்கள் வந்து இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த படத்துடைய ஹீரோ வந்து அந்த கோட்டைக்குள்ளே அனுப்பப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இந்த படமும் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நம்மளை நல்லாவே ஏமாத்திருந்தாங்க இந்த படத்தோட டீம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு காமெடியாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். பட் அவர் ஏமாந்தது இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்த படத்தை பார்க்க வச்சு ஏமாத்திருக்காரு. இது ஒரு காமெடி படம்னு சொல்லி எந்த இடத்துலையும் நமக்கு வந்து காமெடி சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. இந்த படத்தில் கோட்டைக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் காட்டுற ஒரு சில சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபைனலாக இந்த அரக்கனோட பேக் ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அது வேணால் ஓரளவுக்கு நமக்கு வந்து புதுசாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது வந்து டக்குன்னு முடிச்சுட்டு திடீர்னு ஒரு பப் சாங் மாதிரி ஒன்று போட்டு இந்த படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்னா என்னடா பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலும் இந்த படம் நமக்கு தமிழ் ஆடியோவிலும் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.